ஹலோ வணக்கம். ஆடு கூட இதை செய்யும், ஆனால் அவங்க இதை செய்ய மாட்டாங்க. இதுதான் வர்ற நேரம். அண்ணாமலை பிரச்சாரம். தலைவர் இல்லாமல் இந்தியா கூட்டணி தத்தளித்து வருவதாகவும், பிரதமர் மோடியை தவிர யார் வந்தாலும் நாட்டை சீரழித்து விடுவார்கள் என தமிழக பாஜக தலைவரும் கோவை மக்களவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் முதன்முறையாக போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் இருக்கும் நிலையில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம், ரங்கநாதபுரத்தில் அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்களிடையே நரேந்திர மோடி என்ற ஒரு மிக பெரும் தலைவர் இருக்கிறார். அவருக்கு 3வது முறையாக மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். காரணம், இந்தியா கூட்டணி தலைவர்கள் இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஒரு மந்தையில் 10 செம்பரி ஆடுகள் இருந்தால் கூட ஒரு வாரத்தில் தங்களுக்கான தலைமையையோ தேர்ந்தெடுத்துவிட்டு அதற்கு பிறகுதான் அடுத்த வேலையை பார்க்கும். ஆனால் இந்தியா கூட்டணியில் இதுவரை யார் பிரதமர் வேட்பாளர், யார் தலைவர் என தெரியாமல் அந்த கூட்டணி தத்தளித்து கொண்டிருக்கிறது. இது பிரதமருக்கான தேர்தல். எனவே யார் பிரதமர் என முன்வைத்து பாஜக தேர்தலை சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்தியா கூட்டணியில் இந்த பிரச்சனை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரதமருக்கான தேர்தலில் போட்டியிடுபவர்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும் என அவர் இந்தியாவை வழிநடத்தப் போகிறார் என்பதற்காக நாம் வாக்களிக்கிறோம். மோடியை தவிர பிரதமராக வேறு யார் வந்தாலும், அந்த நாற்காலியில் அமர்ந்தாலும் நாடு என்னவாகும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி வேறு யாராவது வந்தால் இந்த நாடு சின்னாபின்னமாக்கி போய்விடும். இந்தியாவில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான 1 நாள் சம்பளமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 170 ரூபாய் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் மோடி அரசாங்கம் அதனை 319 ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு தான் முழு பணத்தையும் கொடுக்கிறது. மாநில அரசோ மு.க. ஸ்டாலினோ கொடுக்கவில்லை. திமுகவினர் வெறும் வாயில்தான், ஒரு வரியில்தான் பாஜகவை உள்ளே புகுந்துவிடும், ஆனால் வந்துவிடக்கூடாது என பேசுகிறார்கள். அதனை விளக்கும் வகையில் நான் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே தமிழகத்தில் பாஜக, தேசிய ஜனதா கட்சி உள்ள வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது நிச்சயம் மாற்றத்திற்கான நேரமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு கட்சி நேர்மையான ஆட்சியை கொடுக்க முடியும் என்றால் அது பாஜக மட்டும்தான் என கூறியுள்ளார்.